இல்ல வேணாம் 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 சார். இல்ல இல்ல அங்க வேணாம் வேணாம் வேணாம். அப்பா மேல கோவணத்துல இருந்தியடா. அப்பா மேல கோவணத்துல இருந்தியடா. எவ்வளவு அசிங்கமான சீத்தையை பேசுது, எவ்வளவு கேவலமா, எவ்வளவு ஒரு மந்திரி சபையில இருந்தீங்க, இன்னி நீங்க மாவட்ட ஆட்சியாளருக்கு முன்ன போனோம், மீண்டும் இங்க ஓட்டு கேட்க வரணும்னா எவ்வளவு வெட்கக்கேடான சீத்தையை பேசுனீங்க நீங்க. வணக்கம். சமீபத்தில் நியூஸ் 7 சேனலுக்காக அந்த தேர்தல் களத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த ரப்பரை பதப்படுத்துவதற்கு எந்த தொழிற்சாலையும் இந்த 60 ஆண்டுகள்ல இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னெடுப்பு எடுக்க ரப்பரை முறிப்பதற்கே நான் அனுமதி கேட்க வேண்டியது இருக்கு. மருத்துவமனையில் என்ற பிள்ளை இருக்கும், இல்லைன்னா பீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த பீஸ் கட்டுவதற்கு இந்த ரப்பரை முறித்து விட்டு நான் பீஸ் கட்டலான்னு சொன்னால் நீங்கள் மாவட்ட ஆட்சியாளர்கிட்டையும் டிஎஃப்ஓகிட்டையும் வனத்துறைகிட்டையும் அனுமதி வாங்கன்னு சொன்னால் எந்த உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கோம். அப்போ உங்களால் முடியாது, என்னால் முடியும். அப்போ அண்டை மாநிலம் கேரளாவில் அது சாத்திய ஒரு நடைமுறையில் இருக்குது, அதை உங்களால் செய்ய முடியலையே. மீண்டும் எதுக்கு இந்த தொகுதியில் வந்து நிற்கிறீங்க? எவ்வளோ அசிங்கமான சீத்தையை பேசுது, எவ்வளவு கேவலமா இருக்கு. நான் இந்த பத்மநாபபுரம் தொகுதியில இருப்பதற்கு தகுதி இல்லாதவன மாதிரி இருக்கு. எவ்வளவு ஒரு மந்திரி சபையில இருந்தீங்க, இன்னி நீங்க மாவட்ட ஆட்சியாளருக்கு முன்ன போனோம், மீண்டும் இங்க ஓட்டு கேட்க வரணும்னா எவ்வளவு வெட்கக்கேடான சீத்தையை பேசுனீங்க நீங்க. அதுக்கு எந்த மாதிரி அந்த சீத்தைக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? மீண்டும் இந்த தொகுதியில வாய்ப்பு கேட்குறீங்க. 100 விழுக்காடு நான் சொல்லேன், இந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சி எனக்கு ஒரு வாய்ப்பு தருவோன்னு நினைக்கிறேன். தராத பட்சத்திலும் இந்த வாட்டி இந்த பகுதியில் நிற்பேன். இந்த ரப்பர் விவசாயிகளுக்காக 2012 குரல் கொடுத்து கொண்டிருக்கேன். 2026 என்னுடைய வயது 60, கட்டாயமாக உறுதியாக வரக்கூடிய 2026 தேர்தலில் நாங்கள் களம் காண்போம். இந்த ரப்பர் விவசாயிகள் அத்தனை பேரும் எனக்கு வாக்களிப்பார்கள். இந்த அரசுக்கு சென்னையில் வந்து நாங்கள் இதற்குரிய கேள்விகளை கேட்பதற்கு எனக்குரிய அதிகாரத்தை இந்த மக்கள் தருவார்கள் என்று நம்புகின்றேன். இன்னும் ஒரு வீடியோவில் அடுத்து வருகின்றேன். நன்றி, வணக்கம்.